மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார். பலரும் பார்த்தீங்கன்னா அது பீட மாதம் அப்படின்னு சொல்லிடும். உண்மையா என்னன்னா அது பீடு உடைய மாதம். பீடுனா பெருமை, பெருமை பொருந்திய மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி. அப்பயே எங்க கல்யாணம்லாம் யாரும் பண்ண மாட்டேன்றாங்க, வீடு கூட மாற்ற மாட்டேன்றாங்கன்னா இறைவனுக்கு என்றே ஒதுக்கப்பட்ட மாதம். அன்ன வடிவம் எடுத்த பிரம்மாவை நம்ம படிப்பா நினைக்கிறோம், வராக வடிவம் எடுத்த திருமாலை செல்வமா நினைக்கிறோம். சுவாமிய நம்ம கல்வியாலையும் செல்வத்தாலையும் அடைய முடியாது. அப்ப எதாலதான் அடைய முடியும்? அவன் மீது இருக்கும் தீராத காதல், அன்பு. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா சுவாமி ஓடி வந்துடுவார். அதை முழுக்க முழுக்க நமக்கு உணர்த்தியதுதான் திருவாசகம். மார்கழி முழுக்க காலை அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 5:30 மணிக்கு முன்னாடி காலையில் 2 விளக்கு முதலில் வாசலில் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றிய உடனே அவளை வரவேற்பது போல உள்ளே வந்த லக்ஷ்மியானவள் பூஜை அறையில் அமர்ந்து விடுவாள் என்பதாக நாமே நினைத்து, இப்படி நினைக்க 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 உங்களுடைய நினைவே அப்படியே உண்மையாக மாறிவிடும். மாங்கல்ய பிச்சை, மடிப்பிச்சை தாரும் அம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களை தாரும் அம்மா, பெட்டி நிறைய பூஷணங்களை தாரும் அம்மா, பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா, புகழுடம்பை தாரும் அம்மா, அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா என்று மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும். பொதுவா ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறவங்களுக்கு கூட ஒரு 7 மணிக்கு எழுந்துக்க தோணும். ஏன்? மார்கழி முழுக்க குளிர், அசதி. அதுதாங்க வினை. வினை நம்ம இப்படித்தான் தள்ளிண்டே இருக்கும், ஒரு தேவையற்ற சுகத்தை கொடுக்கும். அப்ப மார்கழியில ஒரு 30 நாட்களா மார்கழி முழுக்க தை பிறக்கும் வரைக்கும் தயவு செய்து உங்களுடைய நினைத்த காரியத்தை பிரபஞ்சத்திடம் சொல்லி வாசலில் விளக்கேற்றி உள்ளே வந்து வீட்டிற்குள் விளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜை கை மேல் பலன் தரும். இந்த 30 நாட்கள் காலை விளக்கு ஏற்றி அழகா பூஜை செய்து திருவெம்பாவை 20, 10 திருப்பள்ளி எழுச்சி பாடி முடியுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி, வைப்ரேஷன், உங்களுடைய பாசிட்டிவிட்டியை சொல்லவே முடியாது. பரிகாரஸ்தலம் ஆன்மீக நேயர்களுக்கு அடியேனுடைய பணிவான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு முறை அற்புதமான பூஜை முறையோடு சந்திக்கின்றேன். வர இருப்பது மார்கழி. மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார். பலரும் பார்த்தீங்கன்னா அது பீட மாதம் அப்படின்னு சொல்லிடும். உண்மையா என்னன்னா அது பீடு உடைய மாதம். பீடுனா பெருமை, பெருமை பொருந்திய மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி. அப்பயே எங்க கல்யாணம்லாம் யாரும் பண்ண மாட்டேன்றாங்க, வீடு கூட மாற்ற மாட்டேன்றாங்கன்னா இறைவனுக்கு என்றே ஒதுக்கப்பட்ட மாதம். சில மாதங்கள் உண்டு, ஆடி, மார்கழி, எப்பொழுதும் தான் நம்ம வீட்டு விஷயங்கள் லௌகிக்கமா இருக்கும். சில மாதங்கள் நம்முடைய முன்னோர்கள் இறைவனுக்குன்னும் வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் தான் மார்கழி மாதம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மீகத்தில் திளைத்தவர்கள், அதனால நிறைய விஷயம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது தேவர்களுக்கான விடியற் காலை என்பது தெரியும் மார்கழி மாதம் முழுக்க. அப்ப அந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதாவது மிகப்பெரிய அற்புதமான மலை, கார்த்திகை முழுக்க கொண்டாடிய மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை. அண்ணாமலை என்பதே நான் என்பது அழிக்கப்பட்டு, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் நான் அப்படின்றது அழிக்கப்பட்டு இறைவனோட சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் கார்த்திகை தீபம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சுவாமி ஜோதி ஸ்வரூபமா இருக்கார். பிரம்மன் அன்ன வடிவத்திலும் திருமால் வராக வடிவத்திலும் சுவாமியினுடைய அடிமுடியை காண வருகின்றார்கள். பிரம்மா விஷ்ணுன்னு அப்படி லிட்டரலா புரிஞ்சுக்க கூடாது. விஷ்ணுன்றது யாரு? ஒரு பணமா பாருங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பணத்தை வச்சு எந்த தரிசனம் வேணாலும் நான் போயிடுவேன். தரிசனம் போகலாம், ஆனா சுவாமி அருள் நம்ம பணத்தை பார்த்தா வருது கிடையாது. அதே மாதிரி பிரம்மதேவன் அன்ன வடிவம் எடுத்து மேல போனார். அப்ப அதை எதுவா நினைக்கணும்? பிரம்மதேவன் அன்ன வடிவம், இது எல்லாமே கல்வி. என்னதான் நான் படிச்சாலும், வேதங்களை கரைச்சு குடிச்சாலும், சஹஸ்ரநாமம் தெரிஞ்சாலும், எனக்கு எல்லாம் தெரியும்னு அதை சொன்னா பலனே கிடையாது.
எனக்கு எதுவுமே தெரியாது, நீதான் கதி என்று சரணாகதியோடு சொல்வது தானே லட்சணம். அப்ப அன்ன வடிவம் எடுத்த பிரம்மாவை நம்ம படிப்பா நினைக்கணும், வராக வடிவம் எடுத்த திருமாலை செல்வமா நினைக்கணும். சுவாமிய நம்ம கல்வியாலையும் செல்வத்தாலையும் அடைய முடியாது. அப்ப எதாலதான் அடைய முடியும்? அவன் மீது இருக்கும் தீராத காதல், அன்பு. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா சுவாமி ஓடி வந்துடுவார். அதை முழுக்க முழுக்க நமக்கு உணர்த்தியதுதான் திருவாசகம். அந்த திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகத்தில் மிக முக்கியமான பாடல் தொகுப்பு திருவெம்பாவை. ஏன்னா சுவாமியே சொல்றாராம் மாணிக்க வாசகர் கிட்ட, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. நீ கோவை திருக்கோவையார்னு ஒன்னு அருளி செய்திருக்கின்றார் மாணிக்க வாசகர். அதை பாட சொல்லும் பொழுது இறைவன் திருவெம்பாவையை சொல்லி சொல்கின்றார். பாவை பாடினாயே அது போல கோவை பாடுகன்னார். அப்ப திருவெம்பாவை என்பது மிக மிக உன்னதமானது. இப்ப 2 விஷயம் வரப்போற மார்கழியில அடியேன் சொல்ல போகின்றேன். ஒன்று, பிரம்ம முகூர்த்த பூஜை. அதாவது நம்ம சொல்றது எல்லாமே ஒரு ஸ்விட்ச். இப்ப பிரம்ம முகூர்த்த பூஜை, இது எல்லாமே நாம் கேட்கும் காரியங்கள், நினைக்கும் காரியங்கள் நிறைவேற. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எந்த சுவிட்சை போட்டா லைட் எரியும் நமக்கு தெரியலையே. தெரிஞ்சா நம்ம எல்லாரும் அந்த சுவிட்சை போட்டு லைட் எரிய வச்சிருப்போம்ல. அப்ப நமக்கான வினை என்னன்னு தெரியல. எந்த மாதிரி பூஜைகள் எவ்வளவு நாட்கள் செய்ய வேணும், ஆனா பக்தியால் மாற்ற முடியும். எப்போது மாறும், எப்படி மாறும்னு தெரியல. அதனாலதான் இதெல்லாம் எளிமையான வரம் தரும் பலன் தரும் வழிபாடுகள். இந்த மார்கழி முழுக்க காலை அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 5:30 மணிக்கு முன்னாடி காலையில் 2 விளக்கு முதலில் வாசலில் ஏற்றி லக்ஷ்மி தேவியை வீட்டுக்குள் அழைத்து சென்று பூஜையில் ஏற்ற வேண்டும். முதல்ல வாசல்ல ஏற்றணும். சில பேர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஏற்றி விட்டு வெளியில ஏற்றுவாங்க. அது வீட்டுக்குள்ள இருக்கிற லக்ஷ்மி ஹலோ பாய் அப்படி சொல்ற மாதிரி. அப்படி இல்லை, முதலில் வாசலில் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றிய உடனே அவளை வரவேற்பது போல உள்ளே வந்த லக்ஷ்மியானவள் பூஜை அறையில் அமர்ந்து விடுவாள் என்பதாக நாமே நினைத்து, இப்படி நினைக்க 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 உங்களுடைய நினைவே அப்படியே உண்மையாக மாறிவிடும். நிறைய தடவை நமக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? எதையோ நினைச்சு தப்பா நினைச்சு பயப்படும். நடக்கக்கூடாதது நடந்துருமோ, அந்த பயம்தான் நமக்கு அதே விஷயங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்குது. அப்ப நிறைய பாசிட்டிவிட்டியை நம்ம கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? நல்ல விஷயங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும். இப்ப அம்பாளை உள்ளே அழைத்து கொண்டு உள்ளேயும் விளக்கேற்ற வேண்டும். அம்பிகையானவள் அமர்ந்து விடுவாள். அவளிடம் மன்றாடி பூஜை செய்ய வேண்டும். விளக்கே திருவிளக்கே, வேந்தன் உடன் பிறப்பே, சோதி மணி விளக்கே, சீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு என் குடி விளங்க மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களை தாரும் அம்மா, பெட்டி நிறைய பூஷணங்களை தாரும் அம்மா, பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா, புகழுடம்பை தாரும் அம்மா, அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா என்று மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும். ஆனா ஒரு விஷயம், மார்கழியில தான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவையில சொல்வார், என்ன சிவன் மீது அன்பு, சிவன் மீது அன்புன்னு சொல்லிட்டு படுக்கை மீது அன்போ, தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். மார்கழியில தான் இன்னும் நல்லா தூங்கலான் இருக்கும். பொதுவா ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறவங்களுக்கு கூட ஒரு 7 மணிக்கு எழுந்துக்க தோணும். ஏன்? மார்கழி முழுக்க குளிர், அசதி. அதுதாங்க வினை. வினை நம்ம இப்படித்தான் தள்ளிண்டே இருக்கும், ஒரு தேவையற்ற சுகத்தை கொடுக்கும். அப்ப மார்கழியில ஒரு 30 நாட்களா, மார்கழி முழுக்க தை பிறக்கும் வரைக்கும் தயவு செய்து உங்களுடைய நினைத்த காரியத்தை பிரபஞ்சத்திடம் சொல்லி வாசலில் விளக்கேற்றி உள்ளே வந்து வீட்டிற்குள் விளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜை கை மேல் பலன் தரும். சரி, எந்த பாட்டை சொல்லி நான் பூஜை செய்யலாம்? திருப்பாவை சொல்லுங்கள். திருவெம்பாவை மிக மிக அற்புதமானது. ஏன்னா சுவாமியே சொன்னார், பாவை நீ பாடின இல்லையா, அது மாதிரி கோவை பாடுங்க. இந்த திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சிய திருப்பெருந்துறையில பாடுறார். சில பாடல்களை மாணிக்க வாசகர் சிதம்பரத்துல பாடுறார், திருக்கழுக்குன்றத்துல பாடுறார், மதுரையில பாடுறார். ஆனா திருவெம்பாவைய மட்டும் திரு அண்ணாமலையில பாடுறார். மலைய சுத்தி சுத்தி தன்னை பெண்ணாக பாவித்து, யார்?
ஆணாக முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் தன்னை மனைவி போல, காதலி போல, தலைவி போல நினைத்து, இறைவன் தான் என்னுடைய கணவன், அவன்தான் என்னுடைய தலைவன் அப்படின்னு பெண்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டே அவர்களோடு சேர்ந்து பாடியதுதான் திருவெம்பாவை. பொதுவா பாவை பாட பாட கல்யாணம் நடக்கும்னுவாங்க. கல்யாணம்லாம் நமக்கு நடந்தாச்சு, வேற என்ன வேணும்? இறைவனோட நடப்பது தானே உண்மையான கல்யாணம். அதுதானே ஜீவாத்மா பரமாத்மா சங்கமம். அதனால அவர் உள்ளம் உருகி அழுது அழுது பாடிய திருவெம்பாவைய படிக்க ஆரம்பியுங்கள். எடுத்த உடனே ஆதியும் அந்தமும் இல்லாருட்பெரும் ஜோதியை யாம் பாடன் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜோதியை புகழ்ந்து பாடியிருக்கின்றார். அவர் யாருன்னே மறந்துட்டார். அது வரைக்கும் ஒரு முதலமைச்சரா குதிரை மேல ஏறி போறார். திருப்பெருந்துறையில குருந்த மரத்துக்கு அடியில சிவபெருமான பார்த்த உடனே அவருக்குத்தான் யாருன்னே மறந்துடுச்சு. உயிர் பிரிஞ்ச உடனே நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம பேரெல்லாம் ஞாபகம் இருக்காது. வீட்லயே என்ன பண்றாங்க? உயிர் பிரிஞ்ச உடனே பாடி எப்ப வருதுன்னு தானே கேட்கிறாங்க. அவர்கள் எப்ப வருவார்கள்? அவள் எப்பொழுது வருவாள்? இல்லையே. அப்ப ஏதோ ஒரு அடையாளத்திற்கு இருந்தது காணாமல் போனது. அந்த நிலை உயிரோடு இருக்கும் பொழுதே மாணிக்கவாசகருக்கு பெரிய அமைச்சராக இருந்தவர் சுவாமியை பார்த்த உடனே தான் யாருன்னு மறந்துட்டார். மறந்து சுவாமி மட்டும்தான் தெரியுது. அப்படி ஒரு உன்னதமான நிலையில் சுவாமியோடு ஐக்கியம் ஆவதற்கு அவர் பாடிய பாடல் தொகுப்பு தான் திருவெம்பாவை. அதனால ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பாடலை பாடுங்கள். பாட வராது, சுவாமி தப்பா நினைக்க மாட்டார். என் வீட்டு குழந்தை ஒரு சினிமா பாட்டா அது தப்பு தப்பான வார்த்தையில பாடினா கூட நான் ஆசையா பார்ப்பேன். வார்த்தை தப்பாச்சே, ஸ்ருதி கொஞ்சம் தப்பாச்சே அப்படின்னு ரியாலிட்டி ஷோ மாதிரி நான் பண்ணுவேனா? மாட்டேன். ஏன்னா அது பாடுறது என் குழந்தை. அதே உணர்வு தான் சுவாமிக்கு நம்ம எப்படி பாடினாலும் இருக்கும். அதனால ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாடல்னு 20 நாட்கள் திருவெம்பாவை. அதை தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சின்னு திருப்பெருந்துறையில் அருளியது. அது என்ன எழுச்சி? எதிலிருந்து? அஞ்ஞானத்திலிருந்து எழுந்து கொள்ளுங்கள். நீங்க தூங்கல, ஏதோ தூங்குற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு எழுப்பும் பாடு. இந்த 30 நாட்கள் காலை விளக்கு ஏற்றி அழகா பூஜை செய்து திருவெம்பாவை 20, 10 திருப்பள்ளி எழுச்சி பாடி முடியுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி வைப்ரேஷன், உங்களுடைய பாசிட்டிவிட்டியை சொல்லவே முடியாது. இது அடியேன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணது. ஆனா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். காலையில எழுந்து பூஜை பண்றதுலாம் அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை. இதெல்லாம் ஒரு பூஜையா நினைச்சிடலாம். 30 நாள் நம்ம வினை நம்மளை தடை பண்ணாம பூஜை பண்ணிடுங்களேன், நம்ம வினை அப்பதான் வரும். தூங்க வைக்கும், வேற வேலை கொடுக்கும், தடை கொடுக்கும். அதை மீறி நாம் செய்தோம் என்றால் நாம் நம்முடைய நினைத்த விஷயத்தில் ஜெயித்து விட்டோம். அது நம்முடைய வைராகியத்தில் தான் இருந்தது. யாருங்க நாயன்மார்கள்? ஒரு வைராகியம், ஒரு கொள்கை, அதில் ஜெயித்தவர்கள். அந்த ஒரு வைராகியத்தோடு இந்த மார்கழி மாதம் முழுக்க பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்திடம் உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள். பொதுவாகவே இப்ப நான் வண்டி எடுத்துன்னு போறேன், ரொம்ப பீக் டைம்ல போனா டிராஃபிக்கா இருக்கும். அதே 4 மணிக்கு இங்க இருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறேன், இல்ல ஏர்போர்ட்டே போறேன், எனக்கு டிராஃபிக்கே இருக்காது. அதே சாயந்தரம் 5 மணிக்கு போறேன், டிராஃபிக் இருக்கும். அப்ப 4 மணிக்கு பிரபஞ்சம் டிராஃபிக்லெஸ்ஸா, நிறைய பேர் தூங்குவாங்க, நிறைய வேண்டுதல்கள் இருக்காது. அதனால டிராஃபிக்கே இல்லாம இருக்கிற சமயத்துல உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுடைய விஷயங்களை கேட்கும், இயற்கை கருணையை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களுக்கான பல பல பாசிட்டிவிட்டி நன்மைகளை கொடுக்கும். திருவெம்பாவையோடு இறைவனை சரணாகதி அடைந்து படியுங்கள். அற்புதமான இந்த மகாத்மியம் பொருந்திய மார்கழியில் பல பல அருளை பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.